தீமை செய்ய நாடுதந்தன் திருக்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே திருக்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே பரத்தை நோக்க மனமற்றேனே பதடி நானையா ஒரு பாவி நானையா பதடிதானையா ஒரு பாவி நானையா தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த 6 மாதமும் நம்மை சுமந்து, நம்மை ஏந்தி, நம்மை தப்புவித்து, நமக்கு முன்னாடி இருந்த கோணலானவைகளை செவ்வையாக்கி, இருளான காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிச்சமாக்கி, கர்த்தர் தாம் செய்ததை செய்யும் வளமும் நம்மை கைவிடாதிருப்பேன் என்று கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை கொண்டு இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் செய்தியை சொல்வதற்கு முன்பாக 1-2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சென்ற நாளிலே அதை சொன்னேன், முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமை வருகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறதில்லை, ஞாயிற்றுக்கிழமை வருகிறவர்கள் வெள்ளிக்கிழமை வருகிறதில்லை. வேதத்திலே சில கருகலான சத்தியங்கள் உண்டு. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியாதது போல நீங்கள் செய்கிற காரியமும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று எனக்கு தெரியாது. ஆகையினாலே அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன ஒரு காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆலயத்துக்கு போகிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம். இந்த ஜெப ஐக்கியத்துக்கு நாம் வருகிறோம். இங்கு வரும் பொழுதெல்லாம் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். தேவனுடைய பிரசன்னத்திற்கு வருகிறோம் என்ற ஒரு மனப்பான்மையோடு கூட இங்கு வரணும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கீதா அவர்கள் வீட்டுக்கு வருகிறோம், பெனட் வீட்டுக்கு வருகிறோம் என்று நினைக்காதீருங்க. இது தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருகிறோம். ஆகையினாலே நான் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறபடினாலே நான் இந்த இடத்துல தான் அமர்ந்திருப்பேன். அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய பாதத்திலே இருக்கதான் நான் விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பாக நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. தேவனுடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அமர்ந்திருக்கிறேன். என்னால் தரையிலே உட்காரும் அளவும் நான் தரையிலே தான் உட்காருவேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த மனப்பான்மையோடு நீங்கள் புறப்பட்டு வரணும். இங்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருகிறோம் என்ற மனப்பான்மையோடு கூட வரும்பொழுது நீங்கள் ஒரு சில எதிர்பார்ப்புகளோடு கூட வாங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஆவிக்குரிய எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஒரு எதிர்பார்ப்பாக இந்த இடத்திலே வரலாம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருகிறீர்கள் என்று மனப்பான்மையோடு எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்க வாருங்க. சரிதான்? நீங்கள் எதிர்பார்ப்போடு வரும் பொழுது கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறபடினால், நன்றாய் கவனியுங்க,
கர்த்தர் இந்த இடத்துல அது நாம் நினைத்துதான் வந்திருக்கிறோம். மனுஷர்களுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. மனுஷர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை, வருங்காரியத்தை கேட்க வரல. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்றும் அதை நான் பெற்றுக் கொள்ளுவேன் என்று ஆயத்தத்தோடு வாங்க. ஆயத்தம் இல்லாமல் வராதீங்க. அவர் கொடுக்கிறதை வாங்கிக் கொள்வதற்கு நிறைய பை எடுத்துட்டு வாங்க, எம்டி பை. எனக்கு அன்புக்குரியவர்களை இதை மனதில் வைத்துக் கொள்கிறார். சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை போல நான் சொல்லுகிறேன். எதிர்பார்ப்போடு வாங்க. இரண்டாவது, பெற்றுக்கொள்ளுவ ஆயத்தமாக வாரும். அப்படிதான் இந்த கூட்டங்களுக்கு வரும். இரண்டாவது, இன்னொரு காரியத்தை அன்றைக்கு நான் சொல்லல, இன்றைக்கு சொல்லட்டும். இன்றைக்கு சாட்சி சொல்லும் பொழுது அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் பேசி இருக்கிறார். அதிசயங்களை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவங்களே, நம்ம அற்புதங்களும் அடையாளங்களையும் காணாவிட்டால் நாம் விசுவாசிக்க மாட்டோம் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். ஆனால் அது முதல் படி. கர்த்தர் நம்மை விசுவாசத்துக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அது விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அதை செய்கிறார். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதல் படி. இன்றைக்கும் கர்த்தர் என்னுடைய ஆதி நாளிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் செய்த அதிசயங்களை இன்னும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர் இங்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்திருக்கலாம். கர்த்தரை விட்டு ஓடி இருக்கலாம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்னார் அந்த ராஜாவினுடைய மனுஷனிடத்திலே, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆனால் அற்புதத்தை கண்டு அவர் விசுவாசித்தார்கள். அதற்கு அப்புறம் அற்புதங்கள் நடக்கல, ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், கூட்டங்களுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நடக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்து உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய அவர் இன்னொரு அற்புதத்தை செய்ய மாட்டார். இன்னும் வர்த்திக்க பண்ண இன்னொரு அற்புதத்தை செய்ய மாட்டார். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்கு கர்த்தர் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை ரோமர் 10:17. அங்கு என்ன சொல்லுகிறது? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க அற்புதத்தினால் வரும் என்று சொல்லல, அதிசயத்தினால் வரும் என்று சொல்லல. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்கிறதினால் வரும். அந்த கேட்கிறது எதுவாய் இருக்கணுமா? கர்த்தருடைய வசனமாய் இருக்கணுமா? கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். இங்க 1 மணி நேரம் உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த கர்த்தருடைய வசனம் வெறுமே திரும்பாது, அது உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். அதுதான் அடுத்த படியிலே நாம செல்ல வேண்டிய முயற்சி. அற்புதங்களுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி வராதீங்க. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் நம்மை அப்படிதான் திசை திருப்பி விட்டிருக்கிறாங்க. வேதம் அப்படி நம்மை திசை திருப்பல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆகையினாலே ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் சொல்லுகிறதை ஒரு குறிய நோக்கோடு சில காரியங்கள் இருக்கும். ஆனால் வேதம் குறிய நோக்கோடு சொல்லுகிறதல்ல. அற்புதங்கள் மாத்திரம் என்னை விசுவாசிக்க வர்த்திக்க பண்ணாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறபடியினால் போகட்டும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேக நேரத்தில் நாம் அற்புதங்களை தேடி வருகிறோம், ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்குது.
ஆனால் சில வேளைகளிலே நாம் ஜெபிக்கிறோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல அற்புதங்கள் செய்து உன்னை வழி நடத்துவது முதல் படி. அதற்கப்புறம் உன்னை வழி நடத்துவதற்கு ஆண்டவருடைய வேறு வழிமுறை உண்டு. அல்லேலூயா சொல்லுமா? அப்படி என்றால் நீங்க யோவான் 15:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படி என்றால் அதுக்கு முன்னாடியே வாசிக்க, அதுக்கு பின்னாடியே நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. இது அற்புதங்களை பெற்று, அற்புதங்கள் நடக்குது, இன்னைக்கும் அற்புதங்கள் நடக்குது. இந்த இடத்துல அதிசயங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்கிறார், உண்மைதான். இன்றைக்கு அந்த ஒரு சகோதரி தன்னுடைய மகளுக்காக இங்கு வந்து ஜெபித்தார்கள். அது 1170 மார்க் வாங்கிருச்சு. வந்து நன்றி சொல்லிட்டு போனார். நடக்குது, அற்புதங்கள் நடக்குன்னு இல்ல, நடக்குது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் எங்களுடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். அது என்ன என்றால், ஆண்டவர் சொன்னார் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் செடி நீங்கள் கொடி. நல்ல கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. நான் செடி, கர்த்தர் இயேசு தான் செடி, நீங்கள்லாம் என்னவா? கொடியா. அப்ப அந்த கொடி செடியில இணைந்திருந்தால்தான் அது கனி கொடுக்க முடியும். அதைத்தான் 7வது வசனத்தில் சொல்லுகிறார். அந்த இணைப்பை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இது வசனத்தை கேட்க 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 நீங்கள் செடியோடு கூட என்ன பண்ணிக்கிறீங்க? அதுதான் எங்களுடைய வேலை. அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல செய்ய, உங்களை இயேசுவோடு கூட இணைந்து கொள்ள. ஏனென்றால் உங்களை இணைந்துட்டீங்கன்னா அப்புறம் அநேக கனி கொடுப்பீங்க. கனி கொடுக்கிறதை பத்தி நான் பேசல. ஆனா 7வது வசனம், நீங்க கர்த்தரோடு கூட இணைந்திருந்தால், அவர் உங்களோடு கூட இருந்தால் என்ன நடக்குமா? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஏன் சார் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ செய்யப்படல? பதில் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. ஏன் செய்யப்படல? ஆண்டவருடைய வேலை வரலையோ? உங்க இணைப்பு சுவிட்ச் போடுறீங்க, ஆனா இந்த லூஸ் கான்டாக்ட், வெளிச்சம் இல்ல. நீங்க இயேசுவோடு கூட இணைந்து இருக்கல. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்னா ஒரு காரியத்தை செய்கிறோம். ஒரு கனி கொடுக்கிற கொடியோடு கூட நாம் இணைந்து கொள்கிறோம். நல்ல கவனிங்க. கனி கொடுக்கிற ஒரு கொடி என்பது ஒரு ஊழியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு ஊழியக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஊழியத்தோடு கூட அல்லது அந்த ஊழியக்காரனோடு கூட என்ன பண்ணிக்கிறோம்? இது புரியுதா புரியலையா? நீ யாரோடு கூட? ஒரு கனி கொடுக்கிற ஒரு கொடியோடு கூட you are intertwining yourself with that fruitful vine. அந்த கனி கொடுக்கிற அந்த செடியோடு கூட நீங்க செடியோடு கூட இணையல, கொடியோடு கூட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கொடி என்ன ஆயிடும்? கனி கொடுக்காது, காய்ச்சி போயிடும். அதனால் தான் அநேகர் ஓடி போறாங்க. ஊழியங்களோடு ஊழியக்காரர்களோடு கூட அந்த நான் ஊழியர்களையும் தயவு செய்து நான் வந்து கண்டம் பண்றேன்னு நினைக்காதீங்க. I don't condemn anybody, condemn any ministry. அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒரு குறுகிய நோக்கோடு கூட தான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய சிறையிருப்பு, it is only part of the truth in the Bible. நீங்க மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய சிறையிருப்பு. ஆகையினால் தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அதற்கு ஒரு நாளை நியமித்து அந்த ஊழியத்திற்காக நம்ம உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சில ஊழிய ஸ்தாபனங்கள் கொடுக்கிற அந்த
ரிக்வெஸ்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அன்னைக்கு நான் போன வாரமும் வெள்ளிக்கிழமை இங்கு வரும்பொழுது நான் மிகவும் அதிகமா அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய பாதத்திலே அழுதேன். இங்க வந்து கேட்கும் பொழுது ஒரு சிலர் செபிக்கிற ஜெபத்தை பார்த்த உடனே நான் மிகவும் அதிர்ந்து போய்விட்டேன். இது வேதத்துல அப்படி சொல்லவே இல்லை, அப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஏதோ ஊழிய ஸ்தாபனங்கள் உங்களுக்கு எழுதி கொடுக்கிற காரியத்தை நீங்க ஜெபிக்கிறீங்க. எல்லா வீடுகளிலும் கழிப்பறைகள் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறாங்க. தெரியாது சார். அரசியல்வாதிகள் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேறணும்னு ஜெபிக்கிறாங்க. என் மனைவி திட்டின, என்ன ஜெபத்தை நடத்துற என்று. அப்ப ஒரு சகோதரி, அவங்க ஜெபிக்கல அதை பத்தி, ஆனா ஒரு சகோதரி வந்து ஆலிஸ் வந்து இவர்கிட்ட சொன்னாங்களா, இல்ல இந்த ஊழிய ஸ்தாபனத்துல அப்படி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஊழிய அந்த பணி இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் பாத்ரூம் இல்லாம இருக்கிறாங்களாம், பாத்ரூம் எல்லாம் கட்டப்படணும். அது ஊழிய தளத்துக்கு உரிய ஒரு ஜெப குறிப்பு. ஆகையினால நாம் அதை வைத்துக் கொண்டு நம்ம ஜெபிக்கிறோம். வேதம் அப்படி சொல்லல. ஆகையினாலே நான் மிகுந்த பாரத்தோடு கூட நான் அழுது கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய பழைய பிரீஃப் கேஸ் எடுத்து நோண்டிக் கொண்டிருந்தேன். இந்த குறிப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இந்த குறிப்பு பிரசங்க குறிப்பு அல்ல. 35 வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, நல்ல கவனிங்க, அந்த நாட்களில பெரிய ஊழியங்கள் செய்ய நாங்க புறப்பட்டு போகாத நாட்கள். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சில காரியங்களை நான் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். அதுல ஒரு ஜெபத்தை குறித்த ஒரு குறிப்பை எடுத்து நான் அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, 35 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்த என்னை ஜெபத்தை குறித்த வெளிப்பாட்டை கர்த்தர் அந்த நாட்களிலே என்னோடு கூட பேசி இருக்கிறார். அந்த குறிப்பை நான் பார்த்த உடனே நான் புல்லரித்து விட்டேன். இன்றைக்கும் ஒரு சிலர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை கொண்டு பிரசங்கிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். எல்லாரும் அப்படி பிரசங்கிக்கிறதில்லை, நான் கேட்கல. ஒரு சில ஊழியக்காரர்கள் இந்த பிரசங்கிக்கிறதை கேட்டேன். இப்ப கூட நான் கேட்டேன், யாராவது நீங்க யூடியூப் பார்க்கிற உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா தயவு செய்து ஜூப்ளி அசம்பிளி ஏஜி சர்ச் பெங்களூர் அல்லது பிரமிளா ஜெயராஜ் என்கிற ஒரு பெயரை போட்டு நீங்கள் அந்த யூடியூப்ல போடுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த சகோதரி பேசுகிற பிரசங்கத்தை நீங்க கேளுங்க. நாங்கள் எப்படி இந்த இடத்துல உங்களுக்கு பேசுகிறோமோ அதை ஆணித்தரமாய் அந்த சகோதரி அவளுக்கு 40 வயது இருக்கும், 35-40 வயது இருக்கும். இப்படி ஒரு அதிகாரத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற ஊழியக்காரனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஒரு ஆலயத்தை நடத்துகிறவர்கள் கையில எப்பொழுதும் ஒரு சவுக்கை தான் வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். ஆமேன் என்று சொல்லலன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு மகிமையான காரியத்தை அவங்க சொல்றாங்கன்னு வைங்களேன், அப்போ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வைங்களேன், ஆமேன் என்று சொல்லலன்னு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க இதுபடி வாழல, அதனால தான் ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்க. இப்படி நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னா ஆமேன் சொல்லிருப்பீங்க கட்டாயமா. அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை நான் இதுவரைக்கும் கேட்கல. ஆனால் கர்த்தர் எனக்கு ஆதி நாளிலே கொடுத்த வெளிப்பாடுகளை வைத்து பேசுகிற ஊழியக்காரர்களும் உண்டு. எனக்கு அன்புக்குரியவர்களே, பெங்களூர்ல பால் தங்கிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்கிற அந்த ஊழியத்துக்கு மாறாக இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் பெங்களூர் பட்டணத்திலே நடக்குது என்பதை கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு மனுஷர்கள் திரும்பணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. இதில் தான் அத்தனை பொக்கிஷமும் இருக்கிறது. அத்தனைக்கும் வழிகள் உண்டு. ஊழியக்காரர்களாகிய அல்லது ஊழிய ஸ்தாபனங்கள் ஒரு சில குறுகிய நோக்கத்தோடு கூட சில காரியங்களை பேசுவார்கள். வேதத்திலே உள்ள மொத்தனை ரகசியங்களையும் அவர்கள் பேசுவது கிடையாது.
எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மட்டும் வைத்து தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த இடத்துல அதற்காகத்தான் உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். நீங்கள் இயேசுவோடு கூட இணைந்து கொள்ளணும். ஊழியத்தோடு, என்னோடு கூட, நான் செய்கிற ஊழியத்தோடு கூட நீங்கள் இணையணும்னு நான் சொல்லல. இயேசுவோடு கூட நீங்க இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெபத்தை குறித்து நான் அந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு அவர் காண்பித்த முதல் வசனம் எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்திலே இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராய் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது. அந்த பயபக்தியை குறித்து நான் பேச வரல இன்னைக்கு. அவர் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் பண்ணினார். அவருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் கேட்கப்பட்டது. அதுதான் ஜெபம். என்னுடைய விண்ணப்பங்களும் என்னுடைய வேண்டுதல்களும் என் ஆண்டவரால் கேட்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இது எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை என் உள்ளத்திலே அது உண்டாக்கினது. அந்த நாட்களில் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அந்த கேட்கப்படுவதற்கு ஒரு காரியத்தை குறித்து நான் அநேக தடவை உங்களுக்கு இடத்துல பேசி இருக்கிறேன். பயபக்தியின் நிமித்தம் தான் கேட்கப்பட்டுச்சு. கண்ணீரினாலே கேட்கப்படல, பலத்த சத்த போட்டு ஜெபிச்சதுனால கேட்கப்படல. அவருடைய பய பக்தியின் நிமித்தம் தான் அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய சத்தங்கள், கண்ணீர்கள் கேட்கப்படல. ஏன்? நம்மிடத்துல பய பக்தி இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்திற்கு ஒரு மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? அவரை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் வெகு இருட்டோடு கூட எழுந்து போய் அவர் தனியாக ஜெபிப்பாராம். He will slip away himself from his disciples. அவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலிருந்து எப்படியாவது கலட்டிக்கிட்டு அவர் தனியா போய் என்ன பண்ணுவாரா? ஜெபிப்பார். அவர்தான் நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது அவர்தான் எனக்கு ஒரு மாடலாக காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜெபம் தான் எனக்கு மாடலாக இருந்தது. ஆகையினாலே நான் அதை தொடர்ந்து நான் தியானித்து வரும்பொழுது அவருடைய 3 ஜெபங்கள், அவர் அநேக இரவிலே போய் ஜெபித்தார், வெகு இருட்டோடு கூட போய் ஜெபித்தார், அதிகாலையில எழுந்து போய் ஜெபித்தார். என்ன ஜெபித்தார் தெரியாது, அதை பத்தி எழுதப்படல. ஆனால் 3 இடங்களிலே அவர் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது என்று வேதத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? That made a dent in my life. அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை, என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது. நீங்க வேதத்தை எடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலயும். லூக்கா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறி வரும் பொழுது அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது நடந்ததுதான் முக்கியம். அவர் ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? நீங்க ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்படணும் சார். அதுதான் ஜெபம். அதுதான் இயேசு செய்த ஜெபம். அவருக்கு ஒன்னும் பெரிய ஒரு கொம்போடு பிறக்கல. உன்னையும் என்னையும் போல ஒரு மனுஷனான் தான் பிறந்தார். 30 ஆண்டுகள் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய்த்தான் இருந்தார். தச்சு வேலையிலே அவருடைய தகப்பனுக்கு உதவி செய்கிறவராய்த்தான் வாழ்ந்தார்.
ஆனால் அவர் செபித்த பொழுது வானம் திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மீது இறங்குகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். என அன்புக்குரியவர்களே, இந்த வானம் திறக்கப்பட்டதற்கு ஒரு ஜெபம் காரணம் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அந்த ஜெபத்திற்கு முன்பாக அவர் எதை செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதை நான் அறிந்து கொண்ட பிறகுதான் கர்த்தர் என்னை மகிமையாய் எடுத்து பயன்படுத்தினார். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். அதற்கு முன்பாக என்ன நடந்தது? எல்லா நீதியையும் நிறைவேற்றும்படி அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். நீங்களா கவனிங்க பிரியமான, எல்லா நீதியையும் நிறைவேற்ற அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த நாட்களிலே எந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது என்று நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஓடி செல்வோம். நானும் என் மனைவி குண்டூர் என்கிற இடத்திலே ஒரு 5 நாள் கூட்டத்திற்கென்று நானும் ஆபீஸ்ல வேலை போட்டு நானும் மனைவியும் மாத்திரம் பிள்ளைகளை என்னுடைய தாயிடத்திலே விட்டு நாங்கள் புறப்பட்டு சென்றோம். எப்படியாயிலும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் அங்கே பார்த்தோம். உண்மைதான். ஒரு நாள் கூட்டத்திலே, பகல் கூட்டத்திலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ 2 ஊழியக்காரர்கள் எங்களை தாண்டி சென்றார்கள். எங்களுக்காக ஜெபித்து போனார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை நான் உணர்ந்தேன். அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய வல்லமையை நான் உணர்ந்தேன். ஆனால் வீட்டிலே வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் என் மேல் இறங்கினது. என்னுடைய மனைவியுடைய அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அவள் தனியாக, நாங்கெல்லாம் ஆபீஸ்க்கு போயிட்டு பிள்ளைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டு அவள் தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் அவள் மீது இறங்கினது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மீது வந்து இறங்கும். இன்னொரு இடத்துல அவர் ஜெபிக்கிறார். அது அநேக இடங்களில் சொல்லப்படுது. லூக்கா 9ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலைக்கு ஏறி போகிறார். நல்ல கவனிங்க பிரியமான, இதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே மிகுந்த தாக்கம் உண்டாக்கின ஒரு சம்பவங்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலைக்கு ஏறி போகிறார். 3 ஆட்களோடு கூட அவர் ஏறி போகிறார். ஜெபிக்கும்படி அவர் மலைக்கு ஏறும் பொழுது, அந்த மலையில ஏறும் பொழுது அவர் என்ன செய்து கொண்டு போயிருப்பார்? சொல்லுங்களேன். நீங்க செய்யறதையும் பைபிள் என்ன சொல்றதையும் நீங்க ஒரு ஒத்து பார்க்கணும். அவர் என்ன பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு? அரட்டை அடிச்சுக்கிட்டே போயிருந்திருப்பாரு 3 பேர்த்திட்ட. நம்ம அப்படிதான் வரோம். அரட்டை அடிச்சுக்கிட்டே தான் இந்த கூட்டத்துக்கு வரோம். இந்த படியை, இந்த கதவை தாண்டினோன்னா அரட்டை அடிச்சுக்கிட்டே இறங்கிட்டு போகும். சத்தமா அரட்டை அடிச்சுட்டு போகும். அவர் ஜெபிக்கிறதுக்காக போகிறார். ஜெபித்துக் கொண்டே அவர் மலையில ஏறுகிறார். அங்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகரூபம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கணுமா? சூழ்நிலை மாறாது. நல்ல கவனிங்க, நம்ம சூழ்நிலை தான் மாறும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். என்னுடைய வியாதி சுகமாகணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். என்னுடைய கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபிக்கிறோம். ஆனா இயேசு அப்படி ஜெபிக்கல. அவர் ஜெபம் பண்ணும் போகும்பொழுது அவருடைய முக ரூபம், எனக்கு அன்புக்குரியவர்களே, 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து அவன் 40 நாள் முடிந்ததற்கு அப்புறம் கற்பனையை பலகையை எடுத்துக்கொண்டு அவன் இறங்கி வரும்பொழுது அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா? முகரூபம் மாறணும். அந்த முகரூபத்தை நான் அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அதுல என்ன எப்படி மாற்றம் வரணும்ன்றத நான் பேசுவேன். ஆனால் முகரூபம் மாறிச்சு. அங்க நடந்தது ஒன்றை நீங்கள் கவனிக்கணும்.
மோசேயும் எலியாவும் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. they appeared. ஆங்கிலத்தில் they appeared, தமிழ்ல காணப்பட்டார்கள். அப்போ ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் முகம் பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன? மோசே எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? கர்த்தருடைய கட்டளையை குறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. மோசே என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அங்க இன்னொன்னு காணப்படுது, வார்த்தை மாத்திரமல்ல, எலியா எதை காண்பிக்கிறது? அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை கொண்டு வருகிற ஆவியானவரை காண்பிக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய முகம் பிரகாசிக்க செய்ய வைக்கிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தை அல்ல, வார்த்தை மாத்திரம் அல்ல, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த கற்பனைக்கு எனக்குரிய வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுவோமா? It is not only the word, written word. It is not only the written commandment. வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கு. அநேக வார்த்தைகளும் எனக்காக அது வெளிப்படுத்தப்பட்டது அல்ல. எனக்காக வெளிப்படுத்தப்படுவதற்கு நான் முழங்காலிலே நிற்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. குறிச்சொல்லுகிறவனுக்கு முன்பாக அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனுக்கு முன்பாக அல்ல. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வெளிப்படணும்னா முழங்கால் இடணும், முழங்கால் படியிடணும். என அன்புக்குரியவர்களே, அவருடைய முகம் பிரகாசி, அந்த கர்த்தருடைய வார்த்தையும் அந்த வெளிப்பாடும் அங்கு கிடைத்த பொழுது அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. மோசேயினுடைய முகம் பிரகாசிக்கிறது. அப்போஸ்தலர் 6:7 நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பார். ஆலோசனை சங்கத்திலே அவன் ஸ்தேவான் கர்த்தருடைய வார்த்தைகளை மோசே முதற்கொண்டு அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த ஆலோசனை சங்கத்திலே இருக்கிறவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள். அது எப்படி இருந்துச்சா? தேவ தூதன் போல பிரகாசமாயிரு. கடைசி நேரம் வந்துருச்சு, அவனை கல்ல எறியறாங்க, சாக போறான். அப்பொழுது கர்த்தரிடத்திலே முறையிடுகிற, ஜெபிக்கிறதற்கு அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது எதை குறிக்கிறது? உன்னுடைய ஜெபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். 7ஆம் அதிகாரம் 50 இருந்து வாசிப்பார். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவானவர் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவர் அவர் எழுந்து நிற்கிறதையும் அவனை வரவேற்கிறதையும் அவன் காண்கிறான். நிற்கிறதை பார்த்து அவரிடத்தில் சொல்லுகிறான், என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும். எனக்கு அன்புக்குரியவர்களே, மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய முக ரூபம் மாறிற்று. Don't expect the circumstances will change and go to God. என்னுடைய பிரச்சனை மாறும் என்று ஆண்டவருடைய பாதத்துக்கு போகாதீங்க. ஜெபம் அது இல்ல. நீங்க போங்க, உங்க முகம் பிரகாசிக்கும், உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் மகிமை. நீங்க அற்புதத்தையும் அடையாளங்களையுமே நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா அதுல நீங்க ஏமாற்றம் தான் அடைவீங்க. அதை தாண்டி போங்க. இன்னொரு இடத்துல லூக்கா 22 வாசிக்கிறோம். அவர் முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபிக்கிறார். மிகுந்த வியாகுலத்தோடும் திகிலோடும் கூட ஆண்டவருடைய பிதாவினுடைய சமூகத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபிக்கிறார். வானம் திறக்கிறது. அவரை பலப்படுத்த ஒரு தேவதூதன் இறங்கி வருகிறார். கரந்தட்டி ஆண்டவர். இதுதான் ஜெபம் சார். இதுதான் ஜெபம். இது என்னுடைய உள்ளத்தில் மிகுந்த தாக்கத்தை உண்டாக்கினது. ஆதி காலத்தில் 35 இந்த பேப்பர் பாருங்க, இப்பவே இந்த பிரவுன் ஆகி கிழிஞ்சு போய் எல்லாம் கிடக்கு. யார்ட்டையும் இது நான் கொடுக்கல. ஒரு சில காரியத்தை நான் பேசி இருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது எங்களுடைய ஆவிக்குரிய
வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆகையினால் தான் அவர் உன்னையும் என்னையும் பார்த்து, நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18:1 லூக்கா. ஆண்டவர் 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியுமா? சொல்லுங்க, முடியாதா? எத்தனை பேர் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க? கையை வைத்துங்க பார்க்கலாம். முந்தா நாள் நான் எப்பவுமே அந்த வராண்டால ஒரு சின்ன பேரப்பெட் வால் இருக்கும், அதுல உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பேன். ஐ எம் a பேர்ட் வாட்சர். வேடிக்கை பார்த்துருக்கும் போது இங்கிருந்து ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் இங்க சந்து திரும்பும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒரு வாலிப தம்பி வரான். அவனை பாக்குறேன், இங்க இருந்து என்ன பார்க்க முடியுது என்னால. அவன் கையில இந்த செல்போன் வச்சுக்கிட்டியா இப்படி வச்சுக்கிட்டே நடக்கும். மீட்டர் நடந்து வரான். வீடு வந்துருச்சு. அப்படியே இதையே பார்த்துக்கிட்டே இருந்தவன் அப்படியே அந்த கொண்டி அதை எடுக்கிறான், உள்ள போறான், திருப்பி அந்த கொண்டியை போடுறான். அது அந்த ஸ்லாட்ல போக மாட்டேங்குது. இவன் இதையே பார்த்துட்டு இருக்கா, அந்த ஸ்லாட்ல அது விழுக மாட்டேங்குது. திருப்பி திருப்பி போடுறான். ஒரு 3 தடவை இஸ் ட்ரைங் டு லாக் இட். அப்புறம் கொஞ்சம் கண்ணை எடுத்துட்டு என்ன பண்றான், அதை லாக் பண்றான். அப்புறம் வீட்டுக்குள்ள போறான். கேட்டு திறந்து வீட்டுக்குள்ள போன உடனே கதவை திறந்துட்டு உள்ள போறான். மம்மி ஐ ஹவ் கம். அப்படியே உள்ள போறான். இடைவிடாமல் சேட் பண்ண தெரியுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ண தெரியாதோ? முடியாதோ? உங்க வார்த்தைகள், உங்கள் செய்கையே உங்களை நியாயம் தீரும். ஆமா, இடைவிடாமல் சேட் பண்ண தெரியுது. எப்ப பார்த்தாலும் சில பேருக்கு போன் பண்ணா அது என்கேஜா தான். எனக்கு அன்புக்குரிய, வேர் ஆர் வி கோயிங்? ஆனால் கர்த்தர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். He is our model. ஜெபம் என்னால் என்ன? ஒரு சில காரியங்களை விளக்கிட்டு போறேன். நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் பண்ணல. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தாக்கம் செய்த சில பகுதிகள் வேதத்தில், அதை மாத்திரம் எடுத்து சொல்லிக் கொண்டது. ஜெபம் என்ன என்றால் என்ன என்று ஆண்டவர் விளக்கி கொடுத்துட்டார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. எங்க இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். 11ஆம் அதிகாரம் லூக்கா 11 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபம் என்றால் என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஜெபிக்கிறதற்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் பரமண்டல. நான் அதை பத்தி பேச வரல. அந்த ஜெபத்தை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, ஜெபத்தை குறித்து நான் பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்குதா என்று நான் நினைக்கிறவன். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் செய்யும்படி அதை அப்படியே என்ன பண்ணுவேன், நான் ஜஸ்ட் ஐ வில் மெமரைஸ் தட் லார்ட்ஸ் பிரேயர் அண்ட் தென் சே இட். அப்படியே தான் சொல்லுவேன். அதுக்குரிய அர்த்தங்களை நான் புரிய பயப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். ஆனால் நமக்காக சில காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள். திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் a prayer. எனக்கு அன்புக்குரியவர்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி என்றால் என்ன? நீங்க கேட்கிறவைகள் யாவையும் நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா கேட்கிறவன் எவனும், அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை குவாலிஃபை பண்றாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதுதான் அவர் அங்கேயும் சொல்றாரு. யோவான் 15:7 சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அத்தனையும் உங்களுக்கு செய்யப்படும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்தீங்கன்னா,
அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நல்லா விடுங்க. இப்போ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு உடைய சாராம்சம் என்ன? நான் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் நான் பெற்றுக் கொள்கிறேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் அவருடைய சித்தத்தின்படி. அதுக்காகத்தான் நீங்கள் அவரோடு கூட என்ன பண்ணிருக்கணும்? இணைந்திருக்கணும். அவரோடு கூட இணைந்து இருந்தாதான் அவருடைய சித்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சித்தத்தின்படி கேட்டா எதுனாலும் கிடைக்கும். எதையாகிலும் கேட்டா கிடைக்கும் நீங்க நினைக்காதீங்க. அதுதான் கேட்கறீங்க. இந்த அரசியல்வாதிகள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேறணும் ஜெபம் பண்றீங்களா? அதெல்லாம் யார் கொடுத்த ஜெபம்னு தெரியல. அரசியல்வாதி எதற்காக வாக்குறுதி கொடுக்கிறான்? எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் வாங்கலையோ? வெள்ளம் வந்ததுக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் பேங்க்ல போட்டானாம, அது வாங்கிட்டீங்களோ? எதுக்கு கொடுத்தாங்க? உங்க வீட்டுல வெள்ளம் வந்துச்சோ? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக்கொள்ள அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டா அதுக்கு ஒரு முழுமையான ஒரு அனுபவம் என்ன? நான் அவரோடு கூட இணைந்திருக்க விரும்புகிறேன். வாக்குத்தத்தங்களை நினைவு கூறி ஜெபிக்கிறது அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, for miracles. ஆனா நான் கேட்டுக்கொள்வது எதுவோ எனக்கு கிடைக்கணும். அப்ப அவருடைய சித்தத்தை நான் தெரிந்து கொண்டு எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள்னா அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் அதை குவாலிஃபை பண்ற, எதை கேட்கணும்னு சொல்ற. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாருன்னா அதுல ஒரு பாதியை மட்டும் பிடிக்காதீங்க. அடுத்தது சொல்றாரு, தேடுங்கள் அப்பொழுது. எதை தேடணுமா? அவருடைய சித்தத்தை தேடணும். கேட்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது, அவரோடு கூட இணைந்து இருக்கிறேன். ஐ கண்டினியூ டு பி வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரோடு கூட இணைந்து இருக்கு. நான் அவர் முயற்சி பண்ணிக்கொண்டே இணைந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த சித்தத்தை நீங்க கேட்கணும். அவர்கிட்ட தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நல்லா கவனிக்கணும். அவரை சித்தம் இன்னதென்று நீங்கள் தேடுனீங்கன்னா, you have a longing to see his will. அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரமே கிடையாது. அதுக்கு நேரமே கிடையாது. இப்ப ஜெபத்துக்கு உங்களுக்கு என்ன நேரம் இருக்கு? எனக்கு இந்த கடன் பிரச்சனை மாறும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்க அமர்ந்தீங்கன்னா அந்த கடன் ஏன் வந்துச்சு உனக்கு? அந்த கடனை நீ கடன் வாங்காம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? அவர் தன்னுடைய வழிமுறையை உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கு நேரம் இல்லையே உங்களுக்கு. அதனால ஊழியக்காரங்களும் ஊழிய ஸ்தாபனங்களும் இப்படி சொல்லிடுறாங்க, நீ கேளு. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, அதை வச்சுட்டு ஜெபம் பண்ணு, கிடைக்கும். உன் சிறையிருப்பு நீங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணா உன்னுடைய சிறையிருப்பு நீங்க போகுமோ? அந்த வார்த்தைக்கு அந்த 42 அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும். 42:10 எழுதிய 42:7-10 அவர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சிநேகிதனுக்காக அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய சிறையிருப்பை நீக்கினார். 10வது வசனம், அவனுக்கு 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உண்மையா இருந்தா, உத்தமனா இருந்தா எல்லாத்தையும் தெரியணும் உங்களுக்கு. கர்த்தர் அவனை சோதிக்க அனுமதித்தார். சோதிக்கப்பட்டான். எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு, அவனால தாங்க முடியல. தன்னுடைய மனைவியை அவளை தூசிக்கிறான். அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு they wanted to comfort but they were not able to comfort him. அதுக்கு பதிலாக அவனை என்ன பண்ணாங்க?
குற்றப்படுத்துறாங்க. கர்த்தர் அவனோடு கூட பேச வேண்டியதா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? 4 அதிகாரங்கள் யோபோடு உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் அவர் பேசுகிறார். அமர்ந்திருக்கிறீங்களா? இத்தனை பிரச்சனைக்கும் அவர் அமர்ந்திருந்து தன்னுடைய மகிமையை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை தேவனோடு கூட அவனை இணைக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எப்போ வந்துச்சு சார் அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து? 42 அதிகாரம் கழிச்சு வந்துச்சு. நீங்க என்ன பண்றீங்க? பிகினிங்லயே அதை வச்சு ஜெபம் பண்றீங்க. என்ன அன்புக்குரியவர்களே, கர்த்தரோடு கூட இணைங்க பிரியமானவர்களே. இதுதான் கர்த்தருடைய கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. 16 முதல் பகுதியை வாசிங்க. கர்த்தருடைய வசனங்கள் அது எப்படி இருக்கணுமா? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் உங்களுக்குள் வாசமாகணுமா? அல்லேலூயா சொல்லுமா? சும்மா சொல்லல. கர்த்தருடைய வசனம் ஞானமா இல்லையா? கர்த்தருடைய வசனமே ஞானம் தானே? ஆமாவா இல்லையா? ஆனா இங்கு பவுல் அடியார் எழுதுறாரு கர்த்தருடைய வசனத்தை சகல ஞானத்தோடும். அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சகல வெளிப்பாடோடும் கூட. அல்லேலூயா சொல்லுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடோடு கூட உன் இதயத்திலே வாசமாய் இருக்கணும். ஒருவேளை செல்விக்கு அதே வசனத்தை வைத்து வேறு விதமாய் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருப்பார். அந்த வெளிப்பாடு எனக்கு உரியதல்ல. எனக்கு உரியதல்ல. அது எனக்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல. அவள் அதை வைத்து சாட்சி சொல்லியிருப்பா. அவளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, கர்த்தர் அவளுக்கு கொடுக்கப்பட்ட, அவர் கொடுத்த காரியம், அதை அவளை விடுவித்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சகல ஞானத்தோடும் பரிபூரண சகல பரிபூரணத்திலும் எனக்குள்ளே வாசம் பண்ணணுமா? அதைத்தான் கர்த்தர் அந்த யோபுவுக்கு செய்கிறார். He took time. He took time to talk to him. அவன் கேட்கிறான். அவனுக்குள் விசுவாசம் வருது. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய மனுஷர்களுடைய ஆறுதலினால் வரல. விசுவாசம் மனுஷர்கள் செய்கிற ஆறுதலினாலே வரல. 22, 21 வாசித்து பாருங்க. அதுல அவனுக்கு ஒரு ஆறுதலான, நீ கர்த்தரோடு கூட பழகி அவரோடு கூட சமாதானமா இரு என்று ஒரு அருமையான வசனம் அவனுக்கு சொல்லப்படுகிறது. ஆனாலும் அது ஆறுதல் கொடுக்கல. கர்த்தர் அவனோடு கூட பேசினார். கர்த்தர் அவனோடு கூட பேசினார் என்றால் என்ன? கர்த்தருடைய வெளிப்பாடு, அவருடைய வார்த்தையிலே உள்ள வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஆகையினால் தான் அது ஜீவனாயும் அது ஆவியாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம். எனக்கு அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், அதுல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். முதல்ல சித்தத்தோடு கேளுக்கிறீங்க, கிடைச்சிருச்சு. இப்போ அவருடைய சித்தத்தை தேடிட்டீங்க. தேடி என்ன பண்ணிட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க. அவருடைய சித்தத்தை என்ன பண்ணிட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப தட்டுறீங்க. அந்த சித்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க. ஒருவேளை உடனாக திறக்கப்படலாம். நான் அதுக்கப்புறம் சொல்றேன் சில காரியம். ஆனா சில வேளையில நீ சித்தத்தோடு கூட தான் நீ தட்டுற. ஆனா தட்டுகிற அந்த கதவு திறக்கப்படல. எத்தனை பேருக்கு அனுபவம்? 2.5 ஆண்டுகள் திறக்கப்படல இந்த குடும்பம்.
2.5 ஆண்டுகள் தட்டிட்டே தான் இருந்தோம். ஆமாதானமா? இன்னும் அவங்க தட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கொடுக்குற செக் பவுன்ஸ் ஆயிடுமோன்னு பயம். இன்னும் தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம் தான். ஆனா தட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணப்படல? அநேகரை நான் கை காட்டி சொல்ல முடியும் என்ன காரியத்துக்காக நீங்க தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் திறக்கப்படல. பட் இதுக்கு என்ன சொல்யூஷன்? தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. சில வேளைக்கு தட்டிட்டு இருப்பேன், அங்க மெஷின்ல தச்சிட்டு இருப்பா, இல்லைன்னா இங்க இந்த அறையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பா, தட்டுவேன், திறக்கப்பட்டிருக்காது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஜன்னல் வழியா பாப்பா இங்கிட்டா அப்படின்னு கூடுவேன். தட்டுகிறதுல அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, அவர் சமீபமாய் இருக்கும்பொழுது அவரை தேடுங்க. அவர் சமீபமா வந்து இந்த ஜன்னல் இருந்து கூப்பிடுவாங்கிட்டா அவன் வந்து திறந்துருவான். தட்டுறோம், திறக்கப்படல, தட்டிக்கிட்டே இருங்கள் என்று ஆம்பிளிஃபைட் வேதாகம் சொல்கிறது. நாக் அண்ட் கீப் ஆன் நாக்கிங் till it is open. நல்ல கவனிங்க. நாக், கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நிச்சயமா தெரியும். அவருடைய சித்தத்தின்படிதான் நம்ம கேட்கிறோம். ஆனா இது கேட்கறது நடக்கல, இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கல. But did you stop your knocking the door? No. This is a tenacious prayer. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. Keep on knocking. Keep on knocking. Many of you here who have come here, you are in this phase of your life. நானும் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறேன். எனக்கு எது சித்தம்னு சில காரியத்துக்கு தெரியும், செபித்துக் கொண்டே தான் இருக்கிறோம், நடக்கல. இன்னும் நெருக்கம் அதிகமாய்க்கொண்டே வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் தான் இதை இவ்வளவு அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்ல முடிகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, சித்தம் என்னன்னு தெரியும், அந்த சித்தத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த கயிறு என்ன ஆயிட்டு இருக்கு, நம்மள திணறும்படி செய்யும். பிசாசு அப்படிதான் நம்ம எப்படி எப்பாவது ஒரு திணறுபடினா உங்களை விட்டு ஆண்டவரை விட்டு விலகி போகும்படி செஞ்சிடுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அது நமக்கு தெரியும். வேற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை காமிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் நம்மளை பிடிக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட இருந்து பிடிங்கி இழுக்க முடியாது. நல்லா கவனிங்க. அவருடைய பாச கயிற்றினாலே அவர் கட்டி இறுக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிசாசு அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் என் கையிலிருந்து என்ன பிடிக்க முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆடு அவர் கையில இருக்கு, ஒருவன் அதை என்ன பண்ண முடியாது, முடியாது. ஆனா தூரத்துல இருந்து அவன் படம் காமிச்சிட்டு இருக்கான். டிவி பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஜாலியா போயிடும். அப்படி படம் காமிச்சான்னா இந்த படத்துக்கு ஓடிடலாம். அப்படி நெருக்கத்திலையும் ஆண்டவரை பற்றி கொள்ளும் இந்த உபத்திரவத்தில் இன்னும் அதிகம் உபத்திரவம். Keep on knocking. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டே போறேன். எல்லா ஜெபமும் கேட்கப்படுமா? Does he answer all our prayers? இது ஒரு கேள்வி. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். செல்வி சொல்லணும், நீ சொல்லணும், ஷீலா சொல்லணும். எல்லா ஜெபமும், எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு. இதை மனதில் வைத்துக்கோங்க. இதை ஆழமா வச்சுக்கோங்க. இல்லன்னு சொல்லாதீங்க, கையை ஆட்டாதீங்க. ஒரு சிலர் ஆட்டுகிறத பார்த்தேன். இல்ல, எல்லா ஜெபத்துக்கும் என்ன உண்டு, பதில் உண்டு.
நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்காகத்தான் அந்த 16வது வசனம் 15, 16 சொல்லுகிறது, இதற்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே நீ பிதாவை எதை கேட்டுக்கொள்கிறாயோ அவைகள் உனக்கு கொடுக்கும்படிக்கும், நீ போய் கனி கொடுக்கும்படிக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உன்னை ஏற்படுத்தினேன். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கவங்கள யாரும் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி எக்ஸெப்ஷன். கர்த்தருடைய சித்தம் இல்லாம யாரையும் இந்த இடத்துல அழைத்து வர முடியாது. ஆகையினால நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்படியாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரந்தட்டி ஆண்டவருக்கு. அவருக்குள் நிலைத்திருக்கணும். அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கணுமா? சில ஓரிரண்டு காரியங்கள். அதாவது அவர் நமக்குள்ள இருக்கணும்னா அவருக்குள் நிலைத்திருக்கணும். அவருடைய சித்தம் இன்னதென்று நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப ரோமர் 12:1 வாங்க. அவர் தங்கி இருக்கும் பொழுது, அவருக்குள்ளே இணைந்திருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை எப்படி நாம அறிந்து கொள்ள முடியும்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, do not conform to the pattern of this world. இந்த உலகத்திற்கு தக்க வேஷம் தெரியாதபடிக்கு உன் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் நம்ம அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது இந்த உலக பிரீதியாய் நினைக்கிற காரியங்கள் நல்லா கவனிங்க. ஒரு சிச்சுவேஷனை நீங்க இப்போ ஓவர் கம் பண்ணும். ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கு நம்ம மூளை யூஸ் பண்ணுவோமா இல்லையா? பண்ணுவோமா இல்லையா? சரி, நகையை போய் வைக்கலாம். வைங்க, நான் அது தப்பு சொல்லல. அது மனுஷன் நினைக்கிறபடி, அதான் இந்த உலகத்திற்கு ஒத்த. ஏன்னா இந்த பக்கம் நடந்து போனாலே நகை கடன் கொடுக்க ரொம்ப ரொட்டி கம்மி இல்ல, வட்டி கம்மி. ஒவ்வொரு பேங்குக்கு முன்னாடி பெரிய போர்டு போட்டிருக்கோம். நகையை வச்சிருக்கவங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன். சரி, இவன் தான் பிடிக்கிட்டு போறான், நம்மகிட்ட பேங்க்லயாவது வச்சு, அதாவது சேஃபா அங்க இருக்கட்டும்னு கடன் வாங்க. அத்தனை சில பேர் அப்படியும் இருக்காங்க. வீட்டுக்குள்ள வச்சிருக்க பயம், அதனால அவன்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பணமாவது வாங்கிக்கலாம். இப்படி மனுஷனுடைய யோசனை தோணும். ஆனா பவுலடி சொல்லுகிற, இந்த உலக பிரீதியாக நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் பேசுகிறது டிஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்படிப்பட்ட ஒரு கண்ணோக்கினால் இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு நாம் சில நம்முடைய பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா முழங்கால இருக்கும், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அப்போ இந்த எண்ணம் என்ன பண்ணுது? என் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அதுதான் என் முன்னாடியே வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் பவுலடியார் சொல்கிறார், உன் மனம் புதிதா. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உன்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இதான் மறுரூபம் மலையில நடந்த அனுபவம். பிரியமானவர்களே, ஜெபிக்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வெளிப்பாடும் அவருக்கு முன்பாக வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? மறுரூபமானார். அல்லேலூயா சொல்லுவோமா? He did not follow the pattern of this world. நீங்க முழங்கால் படியிடும் பொழுது உங்களுடைய உலக நோக்கம், கண்ணோக்கம் விலகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை தான் நோக்கி பார்க்கணும், அவரையே தான் கவனித்து பார்க்கணும். அதுக்கு it needs some exercise. ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கு வரணும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க
தவறாமல் வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்துட்டே இருப்பாங்க, பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. சரி, போய் ஜோசியம் கேட்போம், குறி சொல்ற நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க, போயிட வேண்டியதாங்க. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மனம் மறுரூபமாக புதிதாக்கப்படும். கர்த்தர் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் அவருக்குள், உங்களுடைய வார்த்தை அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அது நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் உங்களுடைய கண்ணோக்கம் மாறணும். Please do not follow the pattern of this world. இந்த உலகம் கொடுக்கிற ஆலோசனைக்கு நீங்க ஒத்து போகாதீங்க. இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்னு தமிழ் பழமொழி சொல்லுது. ஆனா பைபிள் அப்படி சொல்லல சார். என் வேதாகமம் அப்படி சொல்லல. உலகத்தோடு ஒத்து போ அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அப்ப நான் உலகம் போற போக்குல நான் போக கூடாது. எனக்கென்று ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீர். என்னுடைய வெளிச்சத்தில் தான், என் தலையிலே தந்த அந்த தீபத்தின் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். என் மனைவி உள்ள தலையில இருக்கிற தீபத்தினாலே நான் வெளிச்சத்தை கடந்து போல. நான் இணைந்திருக்கிற ஊழியக்காரனுடைய வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போகல. என்னுடைய தலையிலே தீபம் வரணும், எனக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுமா? வேதத்தை நீங்க அது வேதமாக கருதி நீங்க வாசி. Just to treat this as the word from God. It's not from any servant of God. It's a word straight from God. எனக்கு அன்புக்குரியவர்களே, சில வேளைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் உடனே பதில் கிடைக்குது. ரொம்ப ஈஸி. நம்ம நீங்க ஜெபம் பண்ணிட்டா கிடைச்சிருச்சுன்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா அடுத்த கூட்டத்துக்கு வந்துருவாங்க. இல்ல வந்துருவாங்க, ஒரு கூட்டத்துக்கு வருவாங்க. அடுத்த கூட்டத்துக்கு வரும்பொழுது இன்னொன்னு அல்வா எதிர்பார்ப்பாங்க. அது அல்வா கிடைக்காது, காரமா கிடைக்கும் ஏதாவது. அப்போ வரமாட்டாங்க. சில வேளையில இப்போ மத்தேயு 14 எடுத்துட்டீங்கன்னா, அவன் தண்ணிக்குள்ள உளுந்து போகும்பொழுது, மூழ்கி போகும்பொழுது பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவரே, அவனை மூச்சு திணற விட்டாரு ஆண்டவர். ஏன் நம்மளை மட்டும் திணற விடுறாரு தெரியல. திணற விடல, உடனே கையை நீட்டி சில வேளைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தாமதமாகி வருது. ஆனா வருகிறது. ஆனா என்ன பண்ணல, கடைசி நேரத்தில் 11 மணிக்கு தான் அந்த SMS பாக்குறாங்க. அது வரைக்கும் அது முதலே தெரிஞ்சிருந்தா என்ன. என் மகளுக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிட்டு டெய்லி அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அது US கஸ்டம்ஸ்ல நின்றுகிட்டே இருக்கு, 7-8 நாளா நின்றுட்டு இருக்கு. ஏன் இப்படி காத்துட்டு இருக்கணும் தெரியல. பாவம், அவள் மிக்சியில ஒரு சின்ன பார்ட் உடஞ்சு போச்சு, அவ மிக்சியை யூஸ் பண்ண முடியல. அவ $200 கொடுத்து ஒரு மிக்சி அங்க வாங்கினா, அதுவும் 2 நாள்ல உடஞ்சு போச்சு. ஏன்னா அவ நம்ம செய்யற சமையல அவங்க மிக்சியில அடிச்சோம்னா 2 நாள்ல போயிடும். அதை வாங்கி சில பார்த்து அனுப்பிச்சு, அது போகல, போய் கஷ்டப்படும். 4 நாள்ல போயிடுச்சு நியூயார்க்கு. அங்க 8 நாள் நிக்குது. ஏன் காத்திருக்கோம் தெரியல எனக்கு. சில வேளைகளில் காத்திருக்குதல் நம்மை சோர்வை கொண்டு வருகிறது. ஆனால் ரோமர் 8:28 மட்டும் வச்சுக்கோங்க. சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி, கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எல்லா சகலமும். லாசரு மரித்து போயிட்டான், அவனுக்கு சோகம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாங்க அந்த ஆண்டவருக்கு. ஆனா அவர் கால தாமதமாகி 4 நாள் கழிச்சுட்டு அங்க வர்றாரு.
அவன் செத்து சுண்ணாம்பாயிட்டான், நாரி போயிடுச்சு. அவங்களுக்கு புரியாது ஏன் ஆண்டவர் வரல. they are not able to understand. சில வேளைகளிலே கர்த்தருடைய, ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில நாம் எதை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அமர்ந்திருக்க தெரியணும். நான் அடிக்கடி மனைவிட்ட சொல்றேன், நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கிற இல்லையா, இப்ப பிளான் பண்றதை விடு. நாளைக்கு செய்ய வேண்டியது இப்பவே செஞ்சு முடிச்சிருவோம். நானும் அப்படிதான், இவ்வளவு அப்படிதான். 7 மாசத்துல 2 பேரும் பிறந்திருப்போம் நினைக்கிறேன். அப்போ நடக்க போறது இப்பவே முடிச்சிட்டு காத்திருப்போம். ஆகையினாலே தாமதம் ஆகும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆகையினால் தான் கர்த்தர் இப்பொழுது தட்டுக்கொண்டே இருன்னு சொல்லியிருக்காரோன்னு நினைக்கிறேன், நம்மளையும் புடமிடுவதற்கு. இது ஆவிக்குரிய ஆரம்பத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரியத்திலே உச்ச நிலையில இருக்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். நான் என்னை பத்தி ரகசியத்தை சொல்றதுக்கு நான் வெட்கப்படல. ஏன்னா ஆண்டவர் நேற்று ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், அந்த பிரமிளா ஜெயராஜ் சொன்னாங்க, அவர் தன்னுடைய நாசரேத் ஊரான்னு சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படல. ஏன்னா நாசரேத் ஊர்ல இருந்து ஒரு நன்மையும் வராது, ஒரு கீழ்த்தரமான ஊரு. அப்படிப்பட்ட ஊர்ல அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே நாசரேத் ஊரான்னு அவர் சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படல. அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், பாடுகளை சுமந்தவர், துக்கங்களை சுமந்தவர், பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். ஒரு வெட்கப்படல. நான் என்னுடைய சில காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் வெட்கப்படல. ஒருவேளை நான் என் மனைவிட்ட சொல்லிட்டு இருப்பேன், டோன்ட் பிளான் இட் அஹெட். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று, சில வேளைக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். நாளைக்கு நடக்க வேண்டிய, நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு இப்பவே மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும் எல்லா பொம்பளைங்களுக்கும். அதான் நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும், நாளைக்கு காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கோ என்னவா சரிதான. சரி கொஞ்ச நாள் அப்படி இருந்து பார்ப்போமே. சரி பட்னியாவை போட்டு ஹஸ்பண்ட் எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாங்கல்ல, அப்படி இருங்களேன் ஒரு நாள். சோறு போட்டாம இருந்துருவாங்க, பார்க்கலாமே. சில வேளைக்கு தாமதமாக, சில வேளைக்கு அப்சல்யூட் நோ ஃப்ரம் காட். அல்லேலூயா சொல்லுமா. நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்னது பதில்? நோ. பவுல் 3 தடவை தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறான். ஆனா கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை என்ன பண்ணல, கேட்கல. பதில் இவன் நினைக்கிற மாதிரி பதில் அவனுக்கு கிடைக்கல. அதாவது சுகவீனத்துக்கு ஜெபம் பண்றான், அந்த சுகவீனம் அவனை விட்டு நீங்கள. அப்படின்னா ஜெபத்துக்கு பதில் இல்ல. அப்படிதான் நம்ம நினைக்கணும். நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு நடக்கல. அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து என்ன பண்ணுங்க, இந்த முள் என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஆனா அந்த முள் எடுக்கப்படல. ஆனால் இட் வாஸ் நோ, பட் இட் அக்கம்பனிட் கிரேஸ். அவருடைய கிருபை அவனோடு கூட வந்தது. அல்லேலூயா சொல்லுமா. the no from God accompanied grace from him. அல்லேலூயா சொல்லுமா. ஆகையினால இந்த கிரேஸோ அவன் பார்த்தான், அவருடைய கிருபை நல்லதா, என்னுடைய பலவீனம் போகணுமா, ரெண்டையும் வே பண்ணி பார்க்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும் அவருடைய கிருபை தான் மேலானது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஊழியக்காரன் அப்படிதான் வே பண்ணி பார்க்கணும் சார். விசுவாசிகள் அப்படிதான் வே பண்ணணும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அப்போ நீங்க கேட்டதுக்கும் அவர் சொல்கிற வார்த்தைக்கும் you try to weigh it. வே பண்ணி பாருங்க, நிறுத்து பாருங்க. அவர் சொல்லுகிறது தான் வெயிட்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். சில வேளைக்கு பிலிப்பியர் 4:6-7 வாசித்து பார்த்தீங்க, நீங்க ஜெபிக்கிறது தான் உங்க
கடமை. பதில பத்தி கவலைப்படாதீங்க. அவர் கிருபையை கொடுப்பாரு அல்லது ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய கஷ்டத்தோடு கூட ஜெபம் பண்ணியிருப்போம் பிரியமானங்களே. we are the best two examples. ஏன்னா we are not 100% hale and healthy. அல்லேலூயா சொல்லுவோமா? சரீரத்துல ஏதாவது ஒரு பாடுகள் வந்து போய்கிட்டு தான் இருக்கு, வலி வந்துகிட்டு தான் இருக்கு. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா ஆமா பிள்ளை, இதான் உண்மை. முடியல. முது வலிக்குது, இல்லன்னா என்ன பண்ணுது, முட்டு வலிக்குது, இல்லன்னா கால் வலிக்குது, இல்ல தலை சுத்துது. ஆனாலும் அது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், உண்மைதான். ஆனா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே கிடைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஒரு அவர்கிட்ட சொல்லிட்ட உடனே ஒரு சமாதானம் எனக்கு திறந்தட்டி ஆண்டவர். இந்த அனுபவத்துக்குள்ள வாங்க பிரியமானவர்களே. நீங்க ஒரு நாள் ஏமாந்து போக மாட்டீங்க. அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு சமாதானம். இட்ல அப்படி accompanied by peace. நம்மளங்கள் பண்ணிடும். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தரினோடு கூட பேசிய அந்த சத்தியங்கள் இன்றைக்கும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அது உண்மை உள்ளதாகவே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நாட்கள்ல சரீரத்தில் இத்தனை வேதனை கிடையாது, இத்தனை பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அந்த நாட்களிலே கர்த்தர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த நாட்களிலே நடக்கிற அந்த சம்பவத்திற்கு அப்பவே கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஜெபத்தை